உறவுகளே, மாலை வணக்கம். ஏதாவது சாப்பிட்டீங்களா? பழம் சாப்பிட்டீங்களா? என்ன பழம் சாப்பிட்டீங்க? இப்போ என்ன மாம்பழம் கொட்டி கிடக்குது, நிறைய விளைஞ்சு இருக்குது. மாங்காய் சாப்பிட்டீங்களா? நீங்கள் இது வரையும் எத்தனை வகையான மாங்காய் பழம் சாப்பிட்டுக்கிறீங்களோ? மாம்பழத்தில் எத்தனை வகை இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்க? சாப்பிட்றீங்க? மல்கோவா மாம்பழமே அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடுவான். இந்த மாங்காய் பழத்தில் அந்த அதனுடைய அமைப்பு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பெண்ணை வர்ணித்து பாடும்போது இந்த மாம்பழத்தை அங்கே சொன்னாங்க. உன் மாம்பழ கண்ணத்திலே அந்த பெண்ணை எப்படி வர்ணித்து சொல்லுவான்னா, உன் மாம்பழ கண்ணத்திலே முத்தம் மாறி பொழிந்திட வருவேன் கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ. கண் உறங்காயோ, தூங்காதன்னு சொல்லாங்க. தூங்கு, தூங்கும் பாலகன் தூங்கட்டுமே அப்படின்ற மாதிரி தூங்கத்துக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ மாம்பழம். அப்புறம் இந்த பலாப்பழம் ஒரு பழம் இருக்குது. பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும், முள்ளும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தொடர்ந்து கூட முடியாது, கையெல்லாம் குத்தும். ஆனால் அது ரொம்ப சுவையானது. அது எதுக்கும் அதை ஈடு கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். அந்த கரண்டு முள்ளாக இருக்க உடல் பாகத்தை பிரித்து குழந்தை எடுத்தாக்கா உள்ள நிறைய சொலையாக இந்த பலாப்பழம் இருக்கும். அது நல்லா பழுத்து இருக்கிற பழத்தை சாப்பிட்டா அப்பேற்பட்ட தேனினம் இனிக்கும். தேனினம் இனிக்குமா? ஏன் தேனை சொல்கிறீங்க? தேனை விட்டால் வேறு எதுவும் இல்லை எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு. ஏன்னா தேன் அந்த அந்த அளவுக்கு இனிமையானது. அது பலதர பூக்களிலிருந்து சேகரித்த சுவையான ஒரு ரசம். அது ஒரு பூ ரெண்டு பூ இல்லை, இதை ஒரு டேஸ்ட் வரத்துக்கு பல நூற்றுக்கணக்கான பூங்களிலிருந்து சேகரித்த தேன் தான் சொல்லலாம். சேகரித்து பண்ணது அது அவ்வளோ சுவையாக இருக்கும். அதனால தான் தேனினும் இனிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டீங்களா? பாருங்கள், அந்த பலாப்பழன்றது எப்போதும் கிடைக்கும். அதுக்கு சீசன் காலமெல்லாம் இல்லை, எப்பொழுதும் கிடைக்கும். மாம்பழம் நிறைய கிடைக்கும், அது குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் கிடைக்கும். ஆனால் நம்ம நாட்டில் அதிகமாக கிடைக்கிற பழத்துகளில் ஒன்று மாம்பழம். இரண்டாவதாக கிடைக்கக்கூடியது பலாப்பழம். அந்த பழம் அதுக்கு சீசன் இல்லை, எப்போதும் மரத்தில் காய்ச்சிருக்கும். பழம் எப்போ பார்த்தாலையும் நமக்கு தேவைப்படும்போதெல்லாம் கடையில் போய் தேடி பார்த்தா கிடைக்கும். அப்புறம் வாழை. வாழைப்பழத்தை
குழந்தைங்க சாப்பிட்லாம், வயதானவர்களும் சாப்பிட்லாம். பல்லு இல்லாதவங்க பல்லு இல்லாத குழந்தை சாப்பிட்லாம், பல்லெல்லாம் இருந்து போயிட்ட தாத்தாவும் சாப்பிட்லாம். அவ்வளவு இனிமே அவ்வளவு மெதுவான பழம் அது. அதில் ஊசி வச்சு அப்படி குத்துனா கூட அப்படியே ஊசி அதில் இறங்குறதே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு பழம். அந்த வாழைப்பழத்தில் கூட பல தரப்பட்ட பழங்கள் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரஸ்தாளி, பச்சை வாழை, செவ்வாழை, இந்த மாதிரி பலதரப்பட்ட வாழைப்பழங்கள்லாம் இருக்குது. அதுங்களும் அதுக்கு கால இதெல்லாம் இல்லை, எப்போதும் விளைச்சலில் கிடைக்கும். நம்ம நாட்டில் வந்து அதிகமாக கிடைக்கிற பழம் வாழை, மா, பலா, இந்த 3 பழம் தான். நீங்களாம் சுவைத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பழங்களில் பல விதமான பதார்த்தங்களை செய்யலாம். ஜாம்னு சொல்லுவாங்க, பல தரப்பட்ட பழங்களெல்லாம் போட்டு அந்த ஜாம், மிக்சடு ஃப்ரூட் ஜாம் சொல்லுவாங்க. ரொம்ப இனிமையான பழம் அது. நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்கல்ல? ஓகே, நானும் சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் நீங்கள் விரும்பும் போதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது அது. ஓகே, வணக்கம்.